பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரேட்டி வீரர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டி வழங்கும் 242வது மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சி தொடரிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற குத்பாக்களை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரேட்டி வழங்கி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் வழமை போன்று இன்று முதலாவதாக நாங்கள் புனித மக்கா முக்கர்ரமாவின் குத்பாவை முதலாவதாக மொழிபெயர்க்கின்றோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் உசாமா பின் அப்துல்லா ஹையாத் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு தக்வா என்றால் என்ன, தக்வாவை உருவாக்கி கொள்வதற்கான வழிமுறைகள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்கிறது. அது ஒரு மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையின் நலவுகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதை நாங்கள் அந்த வசனத்தின் மீது நாங்கள் அதிகூடிய கவனம் செலுத்த வேண்டும். அதனுடைய கருத்தை நாங்கள் வழங்க முயற்சிக்கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம் நாங்கள் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் குர்ஆனிலே சூரா அல் மாயிதாவில் இடம்பெறக்கூடிய 2வது வசனம், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப். நன்மையான தக்வா சார்ந்த விடயங்களுக்கு நீங்கள் ஒருவருக்கொரு உதவியாக இருந்து கொள்ளுங்கள். பாவமான விரோத செயல்களுக்கு நீங்கள் ஒருவருக்கொரு உதவி செய்யக்கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், இந்த 2 நிலைமைகளை விட்டும் ஒரு அடியானுடைய வாழ்வு நீங்க மாட்டாது. இந்த 2 நிலைமைகள் ஒன்றாக இருக்கும். ஒன்று, அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே அவன் செய்ய வேண்டிய விடயங்கள். 2வது, அவனுக்கும் அடியார்களுக்கும் இடையிலே செய்ய வேண்டிய விடயங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு அடியானுக்கும் ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கும் இடையிலே செய்ய வேண்டிய விடயங்கள் ஒன்றுதான் ஒருவருக்கொருவர் உதவியாக, ஒத்தாசையாக, கூட்டுறவாக நடந்து கொள்வது, நல்ல முறையிலே நேசம் கொள்வது, உதவி செய்வது, மக்களோடு சேர்ந்து வாழ்வது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து வாழ்வது, அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்வது. இது ஒரு அடியானுடைய வெற்றிக்கான அடையாளமாக இருக்கிறது. எனவே வெற்றி பெற்று உலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் 2 விடயங்கள் பேணப்பட வேண்டும். ஒன்று, அடியார்களுக்கு உபகாரம் செய்வது. 2வது, தக்வாவோடு நடந்து கொள்வது. மார்க்கத்துடைய எல்லா விடயங்களையும் உள்ளடக்கக்கூடியதாக அல்பிர்ரு வத்தக்வா. அல்பிர் என்றால் ஒரு அடியான் இன்னொரு அடியானோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதங்கள். தக்வா என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவாகும். இந்த 2 விடயங்களும் பேணப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடியார்களுக்கு உபகாரம் செய்வது, நலவு செய்வது என்பது வேண்டப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நலவுகளை உள்ளடக்கிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏன்னா அந்த பிர் என்ற வார்த்தை எல்லா விதமான நலவுகளையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு மாற்றமானது பாவம். பிர் என்பதற்கு மாற்றமானது பாவம். அது எல்லா விதமான கெடுதிகளையும் ஷர்றுகளையும் குறைகளையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த யார் பாவியாக இருப்பாரோ அவர் உலகத்தில் பழிக்கப்படுவார். எனவே அந்த பிர் என்ற வார்த்தைக்குள்ளால் ஈமான் சார்ந்த விடயங்கள் உள்ளடக்கப்படும். தக்வா என்பது இந்த பிர் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல விடயங்களை உள்ளடக்கக்கூடிய அந்த பிர் என்ற வார்த்தையின் இருந்து பெறப்படக்கூடிய கருத்துக்கள் ஒரு கருத்தாக ஒரு அர்த்தமாக அது கொள்ளப்படுகிறது. எனவே பிர் என்று இங்கே சொல்லப்படக்கூடியது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த உள்ளத்தால் செய்யப்படக்கூடிய நலவுகளைத்தான் குறிக்கிறது. அதான் ஈமானுடைய சுவை உள்ளத்தில் ஏற்படுவதாகும். அது மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும். ஈமானுடைய சுவை ஏற்பட்டால் உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதே போன்று ஈமானை கொண்டு அவன் சந்தோஷம் அடையக்கூடியவனாக மாறுவான். ஈமானுக்கென்று ஒரு சுவை உள்ளத்தில் இருக்கிறது. யார் அந்த சுவையை அடைந்து கொள்ளவில்லை, அவருக்கு ஈமானே இல்லை, அல்லது ஈமானில் பலகீனம் குறை இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரா அல் பக்ரா 177 வசனம், பிர் என்பது உங்களுடைய முகங்களை நீங்கள் கிழக்கின் பக்கமோ மேற்கின் பக்கமோ திருப்புவதல்ல. பிர் என்பது அல்லாஹ்வை ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வது, மறுமை நாளை நம்புவது, மாணவர்களை நம்புவது, வேதத்தை நம்புவது, நபிமார்களை நம்புவது. அதே போன்று பணம் தனக்கு தேவையாக இருக்கும் போது அந்த பணத்தின் மூலமாக உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், பிரயாணிகள், கேட்டு வரக்கூடியவர்கள், அடிமைகள், இவர்களுக்கு உதவி செய்வது. பணத்துடைய தேவை தனக்கு இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, அதே போன்று ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது, அதே போன்று இன்பத்திலும் துன்பத்திலும் பொறுமை காப்பது. இவர்கள் உண்மையானவர்கள், இவர்கள் தான் தக்வாதாரிகள். சூரா அல் பக்ரா 177 வசனம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே பிர்ரை பற்றி பேசுகின்ற போதோ அல்லாஹ்வை கொண்டு, மாணவர்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வதை அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறான். எனவே இவைகள் தான் ஈமானுடைய அடிப்படையான 5 அம்சங்கள். இதான் உண்மையான தெளிவான மார்க்கம். அதே போன்று அல்லாஹ் ஈமானையும் சொல்லியிருக்கிறான், ஷரியத்தையும் சொல்லியிருக்கிறான். ஷரியத் என்றால் என்ன? தொழுவது, ஜகாத் கொடுப்பது, கடமையான பணத்தால் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது. அதே போன்று உள்ளத்துடைய அமல்கள், அவைகளையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறான். ஈமானை குறிப்பிட்டிருக்கிறான், உடலால் செய்ய வேண்டிய ஷரியத்தை குறிப்பிட்டிருக்கிறான், உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்களையும் அல்லாஹ் இந்த வசனத்தை அதுதான் பொறுமை, உடன்படிக்கை நிறைவேற்றுவது. எனவே எல்லா விதமான மார்க்கத்துடைய பாகங்களையும் இந்த மேலே சொல்லப்பட்ட ஓதப்பட்ட வசனம் உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, தக்வா என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிப்பது, அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது. ஒரு அடியான்
அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட விடயங்களையும் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களையும் அல்லாஹ்வுடைய ஏவப்பட்ட விடயங்களை செய்வதற்கும் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்துக் கொள்வதற்கும் தூண்டக்கூடியதான் இந்த தக்வா என்று சொல்லக்கூடியதாகும். அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்து தூண்டுவது. தல்கீப் இப்னு ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், சோதனைகள் ஏற்பட்டால் தக்வாவை கொண்டு அந்த சோதனைகளை இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது கேட்கப்பட்ட தக்வா என்றால் என்ன? தக்வா என்பது அல்லாஹ் கூறிய பிரகாரம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய நன்மை ஆதரவு வைப்பது, பாவங்களை விடுவது, அல்லாஹ் கூறிய பிரகாரம் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயப்படுவது. தக்வாவுடைய வரைவிலக்கணங்களில் இந்த வரைவிலக்கணம் மிக சிறந்த வரைவிலக்கணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒவ்வொரு அடியானும் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது. ஒரு வணக்கம் இபாதத்தாக கருதப்பட வேண்டுமாக இருந்தால், ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட வேண்டுமாக இருந்தால், அது ஈமானின் அடிப்படையிலே அந்த அமல் நடைபெற வேண்டும். அந்த அமலை தூண்டக்கூடியது ஈமானாக அமைய வேண்டும். நாம் நினைத்த பிரகாரம் மனம் போன போக்கில் அமல்களை செய்ய முடியாது, புகழுக்காக பேருக்காக அமல் செய்ய முடியாது. எனவே ஈமானின் அடிப்படையில் எங்களுடைய அமல்கள் நிறைவேற வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நன்மையை நாங்கள் ஆதரவு வைத்து அந்த நன்மையை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடித்தான் செய்ய வேண்டும். மக்களோடு ஒன்று சேர்ந்திருப்பது, மக்களோடு பழகுவது மாத்திரமல்ல. எனவே மக்களோடு நாங்கள் சேருவது, பழகுவது அது தக்வாவின் அடிப்படையிலே நிகழ வேண்டும். ஒவ்வொரு அடியார்களும் தக்வாவை உருவாக்கிக் கொள்வதற்காக வேண்டி இன்னும் ஒருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு அடியான் ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தனியே வாழ முடியாது, மற்றவரோடு சேர்ந்து வாழ வேண்டும். நன்மையான விடயங்களுக்கு ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அடுத்ததாக சொல்கிறான், சூரா அல்-மாயிதா 2வது வசனம், நீங்கள் பாவமான விரோத குரோத செயல்களுக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது, உதவியாக இருக்கக்கூடாது. எனவே அங்கு அல்லாஹ் தக்வா பிர் என்று இரண்டையும் சொல்லியிருக்கிறான். அதுக்கு மாற்றமாக இங்கு இஸ்ம் உதுவான் என்று பாவம் விரோதம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே பாவம் என்றால் என்ன? அது ஹராமாக்கப்பட்டதாகும். உதுவான் என்ற விரோதம் என்றால் என்ன? அதுவும் ஹராமாக்கப்பட்டதாகும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இது அல்லாஹ்வுடைய சில விடயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது என்னுடைய கட்டளை, இதை நீங்கள் மீறக்கூடாது. யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். சூரா அல்-பக்ரா 229 வசனம். அதே போல அல்லாஹ் சொல்கிறான், இது என்னுடைய கட்டளை, இதை நீங்கள் நெருங்கக்கூடாது. சூரா அல்-பக்ரா 187 வசனம். எனவே அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை நெருங்குவதையும் மீறுவதையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய அந்த கட்டளைகள் தான் ஹலாலையும் ஹராத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாகும். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் ஒரு மனித உயிர்களை வீணாக பறிப்பது, கொலை செய்வது, மனிதர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, அதாவது மனிதர்களை கேவலப்படுத்துவது, மானம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் வரம்பு மீறுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையில் வரம்பு மீறக்கூடியது ஒன்றாக கருதப்படும். எனவே இது ஒரு அடியான் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையிலே செய்ய வேண்டிய விடயங்கள். அது என்னென்றால், மனிதன் அடியார்களோடு பழகுவது தக்வா பிர் என்று சொல்லக்கூடிய தக்வா இறையச்சம் பிர் என்று சொல்லக்கூடிய நலவின் அடிப்படையிலே அமைய வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையிலே ஒரு அடியான் பேண வேண்டிய உறவு என்னவென்றால் ஏகத்துவத்தை பேணுவது, அல்லாஹ்வுடைய கட்டளையை முதன்மைப்படுத்துவது, பாவங்களை விடுவதாகும். அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல்-மாயிதா 2வது வசனம், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எனவே இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு அடியான் அடியார்களுக்கு இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வலியுறுத்துகிறான். ஒரு அடியான் அவனுக்கும் அடியாருக்கும் இடையிலே இப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவு எப்படி பேண வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையிலே இப்படி உறவு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். எனக்கு புத்திசாலி யார் என்றால், இந்த இரண்டு விடயங்கள், இரண்டு கடமைகளும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சீராக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சீராக செய்ய வேண்டும். அவர்தான் புத்திசாலி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இருக்கக்கூடியவர் என்று சொல்லி குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் உஸாமா ஹையாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த நல்ல விடயங்கள் தக்வா சார்ந்த விடயங்களுக்கு ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுதான் என் நஃப்ஸை நாங்கள் அதற்கு பழக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குடும்பத்துக்குள்ளால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நாங்கள் தக்வாவை உண்டு பண்ண வேண்டும். தக்வாவுடைய விடயங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். தக்வாவுடைய சூழலில் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு தேவையான விடயங்கள், கட்டாயமான விடயங்கள், மார்க்க சார்ந்த விடயங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவது, எங்களுடைய உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், இவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்க வேண்டும். நாங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும். உறவினர்களை சேர்ந்து நடப்பது, உபகாரம் செய்வது, ஒத்துழைப்பாக உறவினர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பாக வாழ்வது. எனவே அதுக்கு பின்னால் அது சமூகத்தை வந்து சேர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சமூகத்தோடு வைக்க வேண்டிய உறவை பற்றி சொல்கிற போது என்ன சொன்னார்கள்? புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஃமின்கள் அவர்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு காட்டும் விடயத்திலும் பாசம் காட்டும் விடயத்திலும் பழகுகின்ற விடயத்திலும் ஒரு உடம்பை போல, உடம்பில் ஒரு உறுப்புக்கு வலி ஏற்பட்டால் முழு உடம்பும் அந்த வலியை உணர்கிறது. அது போன்று முஸ்லிம்களுக்கு எங்கேயாவது ஒரு துன்பம் துயரம் ஏற்பட்டால் அது எமக்கு ஏற்படுவதை போன்று உணர வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ்வை உண்மையாக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எப்படி பயப்பட சொல்லியிருக்கிறான் அப்படி நீங்கள் பயப்படுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கிற விடயத்தில் பாவங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயங்கள் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், தக்வா செய்து கொள்ளுங்கள். இப்போதும் அல்லாஹு தஆலா கூறியிருக்கக்கூடிய அந்த
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்கிறார்கள், நீங்களும் ஸலவாத்து சொல்கின்ற வசனத்தை ஓதி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் உஸாமா ஹையாத் ஹஃபிظஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தை முடித்துக் கொண்டார்கள்.